இங்க ஒருத்தர் ஒரு தனியான ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரூம் ஃபுல்லாவே சுவிட்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு சுவிட்சஸை தட்டும்போது ஒவ்வொன்றும் நடக்குது. என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. ஒரு சுவிட்சை தட்டினா சாப்பாடு வருது, ஒரு சுவிட்சை தட்டினா தண்ணி வருது, ஒரு சுவிட்சை தட்டினா மழை பெய்யுது, ஒரு சுவிட்சை தட்டினா திடீர்னு ஒரு ஆப்பிரிக்காக்காரன் குடுக்க நெடுக்க நடக்கிறான், ஒரு சுவிட்சை தட்டினா திடீர்னு வந்து ஒரு ஜாடி வந்து விழுது. என்னடான்னு யோசிக்கும் போது திடீர்னு தெரியாம ஒரு இடத்துல கைப்பற்றுறது. அங்கிருந்து ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த சுவிட்ச் எதுன்னே இவர் மறந்து போயிட்டாரு. மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சா அந்த சுவிட்சில இருந்து கை எடுத்தோன்னே அந்த கதவு மூடிக்குது. எப்படியோ ஏதோ கொல்லி வித்த காட்டி இந்த இடத்துல இருந்து அங்க பாஞ்சு அவர் போயிட்டு வெளியே போயிடுறாரு. பார்த்தா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்கும்போது அந்த கதவு போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரூம்ல போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. அந்த ரூம்ல ஒவ்வொரு சுவிட்சா தொட்டு தொட்டு பாக்குறாரு. எதுவுமே நடக்கல. அதனால இந்த சுவிட்ச் எல்லாம் பிடிச்சி நம்ம மேலே ஏறி வெளியே போயிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் தெரியுது அங்க இருக்கிற ஒவ்வொரு சுவிட்சா அவர் தட்டும் போதும் நம்ம உலகத்துல நிறைய மாற்றங்கள் நடக்குது. காலநிலை மாற்றங்களா இருக்கட்டும், போரா இருக்கட்டும், எல்லாமே இதனாலதான் நடக்குது. இப்பதான் தெரியுது இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.